ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இவர் ஆந்திரா பையா. எப்போ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் டைம் பாருங்க, 4:10 ஆயிடுச்சு. 3:12க்கு எழுந்துட்டேன். இன்றைக்கி வீடியோ என்னன்னா, நான் புதுசாக சோலார் கம்பெனிக்கு போகிறேன். இன்றைக்கி லொக்கேஷன் கூட நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி வீடியோ என்னென்னா, லொக்கேஷனும் காட்டுறேன், அது வேலை எப்படி செய்கிறேன் அதெல்லாம் சொல்கிறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஆளுக்கு ரொம்ப நன்றிங்க. பாருங்கள், அங்கே 4:30க்கு கிளம்பிட்டேன். இப்போது டைம் 6 மணி போகுது. இன்னும் வரல, ஒரு 10 நிமிஷம் இருக்கும் 6 மணிக்காக. 6 மணிக்கு 5 நிமிஷம் முன்னாடி வருவார். இதெல்லாம் வெஹிக்கிள்ஸு எக்யூப்மெண்ட்ஸு பாருங்கள். அதே மாதிரி உள்ள சோலார் ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் உள்ளே இருக்கும். இது மொத்தமெல்லாம் நல்ல இடமும் ஃப்ரீயான இடமும் சோலார் திறமில். இது பாருங்கள், பௌர்ணமி ஸ்டார்டிங்கு மூணு இது பாருங்கள். మొత్తం పోల్స్ ఇదంతా మొత్తం పోల్స్. ఇది రెడీ பண்ணுறாங்களா, இதனால் இது முதல்ல ஸ்டார்டிங்கில். அதே மாதிரி இந்த போல்ஸுக்காக இது எக்யூப்மெண்ட்ஸு சைடில் அதே மாதிரி கீழே இருக்கிறதுல சின்ன சின்ன ஐட்டம்ஸு இதெல்லாம் பேர் தெரியாது. அங்கே பார்த்தா நம்மால் டூல்ஸ் எடுக்கிறாங்க. இது கண்டெய்னர் பாருங்கள், அப்படியே கண்டெய்னர் கூட நல்லாயிருக்கும். இது காலையில் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி இருக்குங்க லொக்கேஷனு. இது ஸ்டார்டிங் தான். இப்படி போல்ஸ் மட்டும் தெரியுமோ, நார்மலாக எதுவுமே தெரியாது. இது பாருங்க, நான் கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு ரிவீட் பண்ணும்போது எல்லாம். அது மேலே ஒரு போலுக்கு ஜாயிண்ட் பண்ணும்போது அந்த ரிவீட் அடிக்கிற மாதிரி அது ஒன்றும். அதே மாதிரி பாருங்கள், முன்னாடி ஒன்று மிஷின் காட்டுற பாருங்கள். இது ரிவீட் பின்ஸு வாட்சரு சொல்லுவார்ல. அதுக்கப்புறமும் இதை மேலே பாருங்கள். இது மேலே என்ன அப்படின்னா, இந்த ஜாயிண்ட் பண்ணும்போது பாருங்கள், அந்த ஹோல்ஸ் 6 ஹோல்ஸ் இருக்கும். மொத்தம் 12 ஹோல்ஸு. 12 ஹோல்ஸ் அந்த சரியில்லைல்ல. இப்போ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அது முதல்ல உட்காரணும், ஹோல் திரியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரிவீட் பண்ண முடியும். பாருங்கள், ஹோல்ஸு சரியில்லைல்ல. அதனால தான் அவர் நேபாளிக்காரர் அவர் அந்த மாதிரி எழுக்கிறாங்க. கொஞ்சம் புஷ் பண்ணிட்டேன்னா அந்த ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக தெரியும். பாருங்கள், அதுக்கு நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன். அது ஹோல் ஓகே வந்துச்சுங்க. அது சாம்பிளுக்காக ஒரு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு பக்கம் கூட போய் பார்க்குறாங்க. எல்லா இடத்துல பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும், இல்லைன்னா பிரச்சனை வந்துடும்ல. இதை பாருங்கள், 3 ஹோல்ஸ் கரெக்டாக இருக்குல்ல. மறுபடி கூட போடும்போது கூட மறுபடி மேலே ஒன்று கீழே ஒன்று அந்த சென்டரில் போட்டோன்னா டிஸ்டன்ஸ் வராதுங்க. மிஷின் பாருங்கள், அடியப்பா எவ்வளோ வெயிட் இருக்குது தெரியுமா. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 கேஜி மேலே இருக்குமோ, ஓகேவா. அது 5 கேஜி மேலே தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ரிப்பீட் பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிளாக 3 போட்டாச்சு. இப்போ அவர் ரிப்பீட் பண்ணுறது கூட காட்டுற பாருங்கள். அதே மாதிரி சரி பாருங்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலான்னா மறுபடி அந்த தள்ளிட்டேன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் செட் ஆகிடுச்சு. இப்போ ரிவீட்டு பண்ணும்போது நார்மலாகும். ரிமோட்டு ஓகே ஆயிடுச்சு. அதே மாதிரி பாருங்கள், நம்ம பீஸ் இருக்குல்ல, இந்த கட் பண்ண ரிவீட் ஆனதுக்கப்புறம் கட்டிங் பீஸ் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பின்னாடி இருக்கிற வெயிட் பாக்ஸில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி இந்த அங்கே இங்கே போடணும். 4 பிளேஸில் 4 போட்டாங்கன்னா எதுவுமே டிஸ்டர்ப் வராதுங்க. இல்லைன்னா ஒரே இடத்துல 3 போட்டோன்னா அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போடும்போது ரொம்ப கஷ்டமாகணுங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இது மேலே ஒரு கிளாம்பு மாதிரி ஃபிட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு 4 போல்ட்டு வருமோ, மேலே 2 கீழே 2. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் பாருங்கள், இது எதுக்கும் ஃபிட் பண்ணுறாங்க, இது எதுக்கும் எக்ஸ்ட்ரா போடுறாங்கன்னு எதுக்கும் நான் சொல்கிறேன். இது பாருங்கள், மேலே இருக்குது. இதே மாதிரி பாருங்கள், 4 போல்ட்டு ஃபிட் பண்ணிட்டாரு. இது டைட் பண்ணுறது ரப்பரம் அனுப்பிச்சிக்கோங்க. இதுக்கு 2 ஹைட்ராலிக் ஜாக்ஸ் வந்துடும். நம்ம ஹைட்ராலிக்கு இது எதுக்கு போடுறாங்கன்னா, முதல்ல இது பாருங்கள், மேலே 1 பின்னு வருமோ, அதே மாதிரி கீழே கூட இன்னொரு பின்னு வருமோ. ஸோ இப்போ இது எதுக்கு ஃபிட் பண்ணுறாங்கன்னா, நம்ம காற்று அடுக்கும்போது இது வைப்ரேஷன் கொஞ்சம் வேணும்ல, ஹைட்ராலிக்காக கொஞ்சம் ஜம்பிங் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்காக இந்த மாதிரி ஹைட்ராலிக் போடலன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு, எல்லாம் ஒடிஞ்சு போகணும். அதனால தான் கொஞ்சம் வைப்ரேஷனுக்காக நம்ம இதுக்கு சப்போர்ட்டுக்காக ஒரு ஹைட்ராலிக் ஜாக் பண்ணுறாங்க. மேலே 2 கீழே 2 பின்னு போட்டு இது மாட்டுறாங்க. பாருங்கள், இது எப்படி ஹைட்ராலிக்னு உங்களுக்கு தெரியுறதுக்காக அவர் இழுக்கிறாங்க பாருங்கள். அந்த கீழேக்கு புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிம்மதாக வருது பாருங்கள். ஸோ உங்களுக்கு திரும்ப நினச்சிட்டா இந்த ஷாக் அப்சர்வர்னு சொல்லுவார், அதே மாதிரி ஹைட்ராலிக் ஜாக் சொல்லுவார். ஒரு பேரில் அனுப்பிச்சிக்கோங்க. ஒரு மாடலுக்கு ஒரு மாதிரி. ஸோ அந்த மாதிரி சைஸுக்கு வந்ததுக்கு வரைக்கும் இழிச்சிட்டு கீழேக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பின்னு போட்டால் அந்த வேலை கூட முடிஞ்சுங்க.
ஸோ இது பாருங்கள், இப்படி உங்களுக்கு தெரியுமோ எவ்வளோ சைஸ் வந்துச்சு வச்சுக்கோங்க. முன்னாடி எவ்வளோ சைஸ் இருக்கும், இப்படி எவ்வளோ சைஸ் வந்துச்சுன்னு. இது வந்து வைப்ரேஷனுக்காக. ஸோ அப்புறம் இதெல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே போல்ட் இருக்குல்லங்க, ஷேக் ஆகுது பாருங்கள். இதெல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் ஃபிட் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கான்னு பாருங்கள். இது வந்து மேலே பேனல் ஃபிட் பண்ணுன்றதுக்காக நம்ம மேலே இது பண்ணணும். இது கீழே 2 கிளாம்பு போட்டு 2 போல்ட்டு வாட்சர் எல்லாம் போட்டு இதுங்க ஃபிட் பண்ணுறாங்க பாருங்கள். இது ஒரு வேலை. என்ன வேலைன்னா ரொம்ப ஈஸிங்க. சோலார் கம்பெனியில் வந்து எங்களுக்கு கிடைச்சன்னா வேலை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே அதில் பல நான் ஒரு ஆள் தான் இங்கே இந்தியனும். அதே மாதிரி இங்கே கீழே பாருங்கள், வாட்சர்ஸு போல்ட்டு இதெல்லாம் தனியாக ஒரு சைஸுக்காக வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாம் ஃபிட் பண்ணணும். அது கூட நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள், இது போல்ட்டு ஃபிட் பண்ணுறது கூட. ஸோ பாருங்கள், இந்த உக்காரிட்டி இந்த வாட்சர்ஸு போல்ட்டு நானும் அவரும் இது ஒரு வேலை. சிம்பிளான வேலை. ஸோ ரொம்ப கஷ்டமே கிடையாது. இங்கே பாருங்கள், உட்காரட்டி வேலை பண்ணுறது கூட ஒரு டைமில் ஒரு கஷ்டம் வந்துடும். எதுக்கு நான் தூக்கம் வரும்ல, தூங்கிட்டேன்னா ஃபஸ்ட்டு கரைச்சின வரும். இங்கே பாருங்கள், சன் இல்லாமல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமும் இதுக்கு இன்னொரு வேலைன்னா பாருங்கள், இந்த ஃபோல்ஸ் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன பீஸ் எல்லாம் மோட்டருக்கோ ரெடி பண்ணுறதுக்கோ, இல்லை பைப்பு ஜாயிண்ட் பண்ணுறதுக்கோ, பைப்பு மேலே ஃபிட் பண்ணுறதுக்கோ, ஒரு மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து அப்போ நேராக மெதுவாக போயிட்டு என்ன ஓடி இல்லை கைக்கு வந்து 4-5 பீஸ் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. ஸோ 2 பீஸு அது கூட பேட்சுங்க. நான் இது மேலே மோட்டர் அது போன்ற மெட்டீரியல்ஸு போய் அங்கே போட்டு வந்துட்டேன்னா இன்னொரு ஆள் வந்து ஹைட்ராலிக் ஜாக்ஸு, இன்னொரு ஆள் வந்து இன்னொரு ஐட்டம்ஸு, ஒரு ஆளுக்கு ஒரு குரூப்புக்கு இது பாருங்கள். இது வந்து மேலே ஃபிட் பண்ணுறது, பைப்பு மேலே ஃபிட் பண்ணும்போது 2 பீஸ் வரும். அதே மாதிரி இது சைடு பீஸு இன்னொரு 2 வரும். இது வந்து கீழே நீங்கள் பார்த்துட்டுல சப்போர்ட்டுக்காக அது ஒரு 2 பீஸ் வரும். இது வந்து மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்காக இது ஒரு மெட்டீரியல்ஸு. அப்புறம் இங்கே பார்த்தோன்னா ஹைட்ராலிக் ஜாக்ஸு காமிச்சிட்டுல ஷேக் அப்சர் மாதிரி இது ஒரு ஆள் போடுறாங்க. ஸோ அப்படிங்க, ஆளுக்கு ஒன்று வேலை பார்த்துட்டு இதெல்லாம் முடிக்கணுமோ. ஸ்டெப் பை ஸ்டெப் வேலை அனுப்பிச்சிக்கோங்க. எல்லோரும் குரூப்பு அங்கே ஃபிட் பண்ணிட்டேன்னா அங்கே போய் கீப் பண்ணிட்டேன்னா எங்கே போய் இது போட்டேன்னா ஒரு ஆள் மாதிரி அந்த குரூப்பாக வந்துட்டு எல்லா வேலை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் இங்கேருந்து போகணும். அதுக்கப்புறமும் இங்கே பாருங்கள், கொஞ்சமும் இது வந்து லெவல் பார்க்குறதுக்கு போஷ் கம்பெனி இது வந்து அங்கே 2 பேர் இருக்காங்களா, அவர் வந்து பார்க்குறாங்க லெவல்ஸ் எப்படி இருக்கான்னு, இந்த லெவலுக்காக எப்படி வந்துருமோ அப்படி. அதே மாதிரி லெவலாக வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் இந்த மார்க் பண்ணுவார். ஸோ இது அவர் வேலை, 2 பேர் வேலை. அவர் நான் காமிக்கிறா பாருங்க. ஸோ இவர் தான் அந்த மிஷின். இது வந்து ஒரு லைனுக்கு வந்து ஒரு மாதிரி இங்கே மிஷின் செட் பண்ணிவிட்டு முதல்ல லெவலு, அதுக்கப்புறமும் மொத்தமும் இங்கே வந்து லெவல் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அது அவரோட வேலை. எல்லா டீமு தான், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய ஆள் கிடையாது, ஒரு ஆள் கம்மி கிடையாது. ஸோ உண்மை தான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு நம்ப முடியுமோ நம்ப முடியாது தெரியாது. 2 நாளாக இந்த கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன் இன்றைக்கி. ஸோ ரொம்ப வேலை வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாதுங்க. ஸோ ஈஸியான வேலை. நான் ஒன்றா ஒரு வந்து வெயில் அதிகமாக அது ஒன்று தான் பிரச்சனை, இல்லைன்னா எந்த கஷ்டமும் இல்லை இன்னி வரைக்கும் பார்த்தா. நிறைய பேர் சொல்கிறாங்க வேலை வந்து ரொம்ப கஷ்டமே எடுக்காது இந்த சோலார் கம்பெனியில் வந்து அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டேன்னா இது ஒரு பக்கம் பாருங்க, இது வந்து பைப்பு ஜாயிண்ட்டு போகும்போது இந்த பைப்பு இதுக்கு உள்ளே போகும். ஸோ அது கூட தனியாக வந்துடும் மெட்டீரியல்ஸ், இந்த ஐரனும் அதுக்கப்புறம் இந்த ரப்பரு மெட்டீரியல் உள்ள அது வந்து ஃபிட் பண்ணணும். இது பாருங்கள், முதல்ல ஓப்பன் பண்ணணும். இது நேராக ஓப்பன் பண்ணிட்டேன்னா வராது, அது திருப்பிட்டு சென்டரில் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 2 ஓப்பன் பண்ணி இது பாருங்கள், அது உள்ளே தள்ளணும். கொஞ்சம் கஷ்டம்னா டைட்டாக இருக்கும். சாமரத்தை வந்து அடுக்கணும். அடிச்சிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பின்னு வந்துடும். கீழே பாருங்கள் ஹோல் தெரியுமோ, அந்த ஓட்டலை வந்து அது பின்னு இது புஷ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இங்கே ஆள் பாருங்கள், நேபாளிக்காரெல்லாம் பண்ணுறாங்க. ஆளுக்கு இது ஒரு மாதிரி இது ஒரு வேலை, அந்த கிளாம்பு போட்டால் ஒரு வேலை. ஸோ இது என்னங்க இன்றைக்கி வீடியோ நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன். பேனல்ஸ் போடும்போது அதெல்லாம் எப்படி இல்லை, இது சின்ன வேலை, சின்ன பிட்டாக நான் இது பண்ணுறேன். ஸோ வீடியோ எப்படி இருக்கான்னு கொஞ்சம் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேண்ணா, லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன ஆந்திரா பயணி. ஜெய் ஹிந்த்.